இன்றைக்கு நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால், நாம் ஆயத்தமாக வேண்டும் என்கிறதான ஒரு தலைப்பின் கீழாக இன்னைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆயத்தமாக வேண்டும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தமாகணும். ஆமேன். நாம் எந்த ஒரு விஷயத்திற்குள்ளே போவதற்கு முன்பாகவும், எந்த ஒரு புதிய காரியத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கு முன்பாகவும், எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் நமக்கு ஒரு ஆயத்தம் என்பது மிக 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 அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரிப்ரேஷன். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. நாம் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறதுனாலையும், நாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறவர்களாக இருக்கிறபடியினாலும், நாம் எப்பொழுது எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தம் வேணும். ஆயத்தம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிப்பீங்க அப்படின்னா, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் அதில் 31வது வசனத்தை எடுத்து வாசிங்களே. நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு, நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. நீங்கள் ஜெபம் பண்ணுறப்ப உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறாரு, உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்கிறவராக இருக்கிறாரு. ஆனாலும் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு ஜெயம் வருவதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது பாருங்க, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்குமா, ஆனால் ஜெயம் யாரால தான் வரும்? கர்த்தரால் தான் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சபை எப்படி இருக்கணும்னா ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அப்போ இன்னைக்கு நாம் முதலாவது என்ன காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், ஆண்டவரே நீர் எங்களை ஆயத்தமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். 2025 கடைசி வாரத்தில் நாம் கர்த்தரிடத்தில் எங்களை ஆயத்தமாக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரணம், நாம் ஆயத்தமாகவில்லை என்றால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நம்மால் பார்க்க முடியாமல் போயிடும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? நான் ஆயத்தம் ஆகலைன்னா ஆண்டவர் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற சில நன்மைகளை என்னால் பார்க்க முடியாமல் போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்க, 2025 வருஷத்தில் நிறைய ஜெபம் பண்ணோம், ஆனால் நிறைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காதது போலவே நமக்கு தோணுதில்ல. ஆனால் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், இல்லை இல்லை ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை இல்லை, ஆண்டவர் கொடுக்காம இல்லை சிஸ்டர், ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஆனால் பைபிள் என்ன சொல்லி தருதுன்னா, நீங்கள் ஆயத்தமாகிற வரைக்கும், நீங்கள் கர்த்தருக்குள்ள உங்களை ஆயத்தப்படுத்திக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அநேக நன்மைகளை நம்மளால பார்க்க முடியாமலே போயிருது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உண்மைங்க, உண்மை சிஸ்டர். ஒரு பொறுப்பு, ஒரு உலகத்தில் இருக்கிறவங்களே பாருங்க, ஒரு பொறுப்பை கொடுக்கணும்னா கூட அவன் ஆயத்தம் கரெக்டாக இருப்பானா? அவன் ஆயத்தமாக இருக்கிறானா? நீங்கள் கம்பெனிஸ் போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க, உங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணாதாங்க உங்களுக்கு வேலையை கொடுக்குறாங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு நீ தகுதியாக இருக்கிறியா, அதுக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறியான்னு உலக மனுஷனே பார்க்குறாங்க. அப்போ நான் என்ன நம்புகிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆயத்தமாக இருக்கிறப்ப தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கான காரியத்தை கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் நான் ஆயத்தமாக இல்லாததுனாலேயே நாம் என்ன பண்ணுறோன்னா, கடவுள்கிட்ட வருகிற நிறைய நன்மைகளை நாமளே இழந்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்மளே போயிடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மோசேங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க. மோசே என்கிற ஒரு மனிதன் என்ன பண்ணுறான்? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் தானே, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அடிமைத்தனமாக இருக்க வேண்டிய வருஷம் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் சொல்லுது 400 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கணும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க அப்படின்னா, 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஹலோ, நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்களேன். ஆதியாகமம் 15:13 வசனத்தை வாசிங்களே யாராவது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி,
பரதேசிகளா இருந்து பாருங்க, அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் பாருங்க, அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய். இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொல்லிட்டாரு, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய புத்திரர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா எகிப்துக்கு போவாங்க, அங்கே 400 வருஷம் அடிமையாக இருப்பாங்கன்னு யாருக்கிட்ட சொல்கிறாரு? ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோபுக்கு அப்புறம் யோசேப்புக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த எகிப்தில் எல்லாம் பெருகிறது, எல்லாம் நடக்குது. அப்போது எங்கே ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, ஆபிரகாமுக்கே சொல்லிட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷம் டைமு? 400 வருஷம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் இருந்து வெளியில் வராங்க அப்படின்னு பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனம் 41வது வசனத்தை வாசிங்களே. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்து அன்றைய தினம் கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அங்கே ஆபிரகாமுக்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, 400 வருஷம் அடிமையாக இருப்பாங்க, அதுக்கப்புறமா நான் உங்களை விடுதலை ஆக்குவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே வேதத்தில் பார்க்குற பொழுது 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்திருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தர் மாற்றி மாற்றி பேசுகிறாரா அப்படின்னா அப்படி கிடையாது. கர்த்தர் கரெக்டாக தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த 30 வருஷம் இருக்குது பாருங்க, எக்ஸ்டன் ஆச்சுல. இந்த 30 வருஷம் எக்ஸ்டன் ஆனதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? மோசே என்கிற ஒரு மனுஷனால 30 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எக்ஸ்டன் ஆகி விடுதலைக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. என்ன பாஸ்டர் சொல்றீங்க, மோசேயால எப்படி 30 வருஷம் எக்ஸ்டன் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மோசே இருக்கிறான் பாருங்க, கர்த்தர் வான்னு கூப்பிட்றப்ப ஆயத்தமாகாம இருந்ததுனால, அவன் ஆயத்தம் ஆகிறதுக்கு 30 வருஷம் டிலே பண்ணதுனால 30 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு நான் என்ன நம்புறேன்னா சிஸ்டர், நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஆல்ரெடி அநேக நன்மைகளையும் விடுதலைகளையும் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஆல்ரெடி வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் ஆயத்தமாகுகிற பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் வர நிறைய நன்மைகளை உங்களால் பார்க்க முடியும். அதனால தான் வேதம் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் புதிய வருடத்திற்குள் நாம் போகிறோம். நம்ம நினைக்கலாம், என்னங்க பெரிய புதிய வருஷம், ஒரு காலண்டர் விட்டு இன்னொரு காலண்டர் மாத்திரம், அவ்வளவுதான். ஒரு வாக்குத்தத்த அட்டையை எடுத்துட்டு இன்னொரு வாக்குத்தத்த அட்டையை மாற்றோம். 2025 இத்தனை நாள் வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்தோம், இப்போ 2026 எழுத போகிறோம், அவ்வளவுதானே நடக்க போகுது, பெருசாக என்ன நடக்க போகுது அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. காரணம் என்னன்னா, உங்களை என்னையும் படைத்த ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லி தராருன்னா, இல்லப்பா எல்லாரையும் மாறி நீ நினைக்காத, நீ ஆயத்தம் ஆயிட்டனா உனக்கான நன்மைகளை நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன். நீ ஆயத்தம் ஆகிறதுனால தான் இன்னைக்கு உனக்கு நிறைய நன்மைகள் டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் நிறைய நன்மைகள் நீ டிலே ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாரோ கிடையாது, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த மனுஷனால தான் பாஸ்டர் டிலே ஆகுது, இந்த மனுஷியால தான் பாஸ்டர் டிலே ஆகுது. இல்ல பாஸ்டர் சத்துரு எழுப்பி வந்து நின்னுட்டான் பாஸ்டர் அதனால டிலே. இல்லைங்க, அவங்க இவங்கெல்லாம் சொல்லாதீங்க. டிலே ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம இன்னும் ஆயத்தமாகாம இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில இன்னும் கர்த்தருடைய அநேக ஆசீர்வாதங்கள் டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி தரது என்னன்னா, நாம் ஆயத்தம் ஆயிட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம் சார்பில் யுத்தம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆவியானவர் அதை தான் நமக்கு சொல்லி தராரு. ஒருவேளை உங்க
கண்கள் அதை பார்க்காம இருக்கலாம், உங்க காதுகள் அதை கேட்காமல் இருக்கலாம். ஆனாலும் நீங்க ஆயத்தத்தோடு இருப்பீங்கன்னா, என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், நான் அவரை நம்புறேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவரை நம்புகிற ஒருவரையும் கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார், என்னை அவர் கைவிட மாட்டார். ஓகே, 2025 வருஷம் ஒருவேளை நல்லதா இல்லாம கூட போயிருக்கலாம். ஆனாலும் நான் நம்புறேன், நான் ஆயத்தத்தோடு இருக்கிறேன். என் ஆண்டவர் 2026 நிச்சயமாய் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். நிச்சயமாய் ஆண்டவர் சொன்னதை எல்லாம் செஞ்சு முடிப்பார். என் தலையை உயர்த்துவார், என் குடும்பத்தை எல்லாம் ஆசீர்வதிப்பார். யார் யாரெல்லாம் என் குடும்பத்தை அற்பமா நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் என் குடும்பத்தை உயர்த்தி வைப்பாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஆயத்தம் வேணும், அந்த ஆயத்தம் வேணும். புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள், 2 கேரக்டர் இருக்கிறாங்க பாருங்க. எல்லாருமே கன்னிகைகள், 10 கன்னிகைகள் இருக்கிறாங்க. 10 கன்னிகைகள்ங்க. கன்னிகைகள்னால நல்லவங்கன்னு அர்த்தம். அந்த கன்னிகைகள் நல்லவங்களா இருக்கிறாங்க, அவங்க கர்த்தருடைய பார்வையில் கன்னிகைகளாக கூட இருக்கிறாங்க. எல்லாருமே ஒட்டுக்கா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் பைபிள் அவங்க 2 பேரையும் 2 பிரிவாக அந்த 10 கன்னிகளை பிரிக்குது. ஒன்று பாருங்க புத்தியுள்ள கன்னி, இன்னொன்று பாருங்க புத்தி இல்லாத கன்னின்னு பிரிக்குது. புத்தியுள்ள கன்னிகள் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தத்தோடு இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் புத்தியுள்ள கன்னிகள். நம்ம நல்லவங்களா கூட இருக்கலாம், நீங்கள் தப்பு பண்ணாதவங்களா கூட இருக்கலாம், எல்லாரும் கூட நீங்கள் வெயிட் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லி தர்றாருன்னா, எல்லாம் கரெக்டு தான்ப்பா, ஆனால் நீ ஆயத்தமாக இருக்கிறியா? நீ ஆயத்தமாக இருக்கிறியா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? 2026 போகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமா? இயேசு ராஜா இன்னைக்கு பூமிக்கு வருவாருன்னா அவரு கூட போகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆயத்தமாக இருக்கிறப்ப ஆண்டவர் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே அப்பா, நீரே. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாம். நம்ம இங்கே நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகள் 8:30 மணிக்கு ஸ்கூல் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன 8:30க்கு எந்திரிப்பீங்க? கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்? நேரமாக எந்திரிக்கணும். 6 மணிக்கு எந்திரிப்போம், 5 மணிக்கு எந்திரிப்போம், வேலைக்கு போகிறவங்களுக்கு எந்திரிப்போம். ஸோ ப்ரிப்பேர்டு. ஆயத்தம்ங்கிறது என்ன தெரியுமா? முன்னமே பண்ணுறது தான் ஆயத்தம். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது எல்லாத்தையும் செய்கிறாங்க பாருங்க, அதுதான் ஆயத்தம். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. ஒரு காரியம் நடந்து அந்த நிமிஷத்தில் ஐயோ எங்கே அந்த ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, பைபிள் எங்கே வச்சோம், எங்கட பாட்டு புக்கு எங்கே வச்சோம், பைபிள் எங்கே வச்சோன்னு தேடுறாங்க நிறைய பேர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி அல்ல. ஆயத்தம்ங்கிறது என்னன்னா அந்த கடைசி நிமிஷத்தில் தேடுறது இல்லை. இந்த திங்கக்கிழமை ஆச்சுன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களாகட்டும், வேலைக்கு போகிறவங்களாகட்டும், அதை எங்கே வச்ச இங்கே இதை எங்கே வச்சேன்னு தெரியலையேன்னு தேடுவாங்க பாருங்க. அது கிடையாது ஆயத்தம். ஆயத்தம்ங்கிறது என்ன தெரியுமா? திங்கக்கிழமை போகிறோன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சு ப்ரிப்பேர்டாக, ஆமாம், காலையில் எழுந்திரிச்சா ஃப்ரீயாக எதையும் தேடாமல் அந்த காரியத்தை போய் நம்ம செஞ்சுட்டு சமாதானமாக போகிறோம் பாருங்கள், அதுதான் ஆயத்தம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஆவியானவர் என்ன சொல்லி தர்றாருன்னா, கடைசி நிமிஷத்துல நீ ஜெபம் பண்ணணும்னு நினைக்காத. கடைசி நிமிஷத்துல நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், கடைசி நிமிஷத்துல எப்படியோ வந்துடுவேன். சில பேர் அப்படிதான், கடைசி நிமிஷத்துல வந்துடுவோம் பாஸ்டர், கடைசி நிமிஷத்துல வந்துடுவோம் பாஸ்டர். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ கடைசி நிமிஷம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு நிறைய பசங்க பாருங்க, எக்ஸாம் டைம்ல அந்த எக்ஸாமுக்கு முந்தின நைட்டு தான் படிப்பாங்க, புக்கை எடுத்து என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்ப்பாங்க.
அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? முன்னமே ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கர்த்தரை தேடுவேன்னு சொல்லக்கூடாது. பிரச்சனை வர்றதுக்கு முன்னமே. இதுதான் ப்ரிப்பரேஷன், இதுதான் ஆயத்தம். முன்னாடியே எல்லாத்தையும் கட் பண்ணுறது. ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. முன்னமே ஜெபம் பண்ணணும், முன்னமே வேதம் வாசிக்கணும், முன்னமே ஆயத்தமாக இருக்கணும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என் கர்த்தர் என் கூட இருப்பாருங்கிற நிச்சயத்தோட நம்ம முன்னமே எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு பாஸ்டர் அப்படிதான் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு, ஆனால் குழந்தை இல்லை. கர்த்தர் சொன்னாரா உனக்கு குழந்தை கொடுப்போம் அப்படின்னு. அதனால அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு தொட்டில வாங்கி குழந்தைக்கு இப்பவே கட்டிட்டாரா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தொட்டில வாங்கி கட்டி வச்சுக்கிறாராம். ஒரு தட்டு வாங்கி வச்சிருக்கிறாராம். எதுக்காக தெரியுமா? தட்டுல லட்டு வச்சு கொடுக்கறதுக்காக. என் குழந்தை பிறந்த உடனே தட்டுல லட்டு வச்சு நான் கொடுப்பேன் அப்படின்னு தட்டு வாங்கி வச்சிருக்கிறாரு. லட்டு இப்பவே வாங்கினோம் கெட்டு போயிடும், அதனால அப்பமா அதை மட்டும் அப்புறமா வாங்கிக்கலாம். இப்பவே தட்டு வாங்கி வச்சிருக்கிறாராம். பார்த்தீங்கன்னா பெட்டு வாங்கி வச்சிருக்கிறாராம், தொட்டில் போட்டு வச்சிருக்கிறாராம். உண்மையா நடந்ததுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய விசுவாசம் பாருங்க எப்படின்னு. அப்படி விசுவாசங்க அது மற்றவங்க பார்வையில் கேலியா இருக்கலாம், ஆனால் அவருடைய ப்ரிப்ரேஷன், அது ஒரு ப்ரிப்ரேஷன், அதுதான் ஆயத்தம். நான் எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தருக்கு ஆயத்தமா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இன்னைக்கு முதலாவது நம்ம ஒரு காரியத்திற்காக அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே உங்கள் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஒரு நிமிடம் எல்லாரும் அப்படியே அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சபை ஆயத்தப்பட வேண்டும். சாமுவேல் சொல்றாரு பாருங்க, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அதுதான் ஆயத்தம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஆயத்தம். இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். எப்பா நீ ஆயத்தமாகலைன்னா உனக்கு நன்மைகள் வராதுப்பா. நீ ஆயத்தமாகு, ஆயத்தமாகு, ஆயத்தமாகு. அப்படியே வாய்களை திறந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆராதனை நேரத்தில் அப்படியே எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. 2026 வருஷம் ஆண்டவரே கடந்த வருஷத்தை போல ஒண்ணுமில்லாம போயிடக்கூடாதுப்பா. நாங்க இந்த டைம் ஆயத்தத்தோட இருக்க எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி இருக்கிறீங்களே. இன்னைக்கு நாங்க எல்லாரும் செபிக்கிறப்பா, எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்குள்ள நாங்க ஆயத்தம் ஆகணும், உங்களுக்குள்ள நாங்க ஆயத்தம் ஆகணும், உங்களுக்குள்ள நாங்க ஆயத்தம் ஆகணும். எங்களுக்கு அந்த கிருபையை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை கேட்குறீங்க? அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவரே இயேசுவே எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. சொல்லுங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த வருஷம் ஒரு ஆசீர்வாதமாய் வருடமாய் மாற எங்களை இப்பவே ஆயத்தப்படுத்து. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யோசுவா சொல்றாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்வாரு, ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாருன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சிஸ்டர்? இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தப்படுத்திக்கோ, இன்னைக்கே நீ ஆயத்தம் ஆயிக்க. ஆண்டவர் வான்னு சொல்றப்பில்ல, நான் முன்னாடியே ஆயத்தமா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆயத்தம் நமக்குள்ள வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. நம்முடைய கர்த்தருடைய ஒரு பெரிய குணமே என்ன தெரியுமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய கடவுளுடைய குணத்துல ஒரு குணம் என்ன தெரியுமா? ஆயத்தம், ப்ரிப்பரேஷன். பாருங்க, ஒரு மனுஷனை கடவுள் படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூமி எப்படி இருந்துச்சா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, இந்த பூமியை கர்த்தர் படைக்கிறாரு, சிருஷ்டித்தாரு. அதுக்கப்புறம் பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த பூமி மனுஷங்க தங்கிறதுக்கான ஒரு இடமே இல்லாம ஒரு வெறுமையா இருந்துச்சான். ஆண்டவர் என்ன முதல்ல மனுஷனையே படைச்சாரு? கிடையாது. மனுஷனை எத்தனாவது நாள் ஆண்டவர் படைச்சாரு சொல்லுங்க?
6வது நாள் ஆண்டவர் படைச்சாரு. அப்போ முந்தின 5 நாள் எதை தான் படைச்சிருக்கிறாருன்னா, மனுஷனுக்கு வேண்டியது எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரிப்ரேஷன். ஆண்டவர் ஒரு மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு என்னென்னலாம் தேவை, அவனுக்கு சூரியன் தேவை, அவனுக்கு காற்று தேவை, அவனுக்கு தண்ணி தேவை, அவனுக்கு மர செடி கொடிகள் தேவை, அவனுக்கு எல்லாமே தேவை. கடல்வாழ் மிருகங்கள் வேணும், அவனுக்கு பூண்டுகள் வேணும், எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, 5 நாளும் சிருஷ்டித்தாராம். 6வது நாளில் தான் என்ன பண்ணுறாரு, மனுஷனை உருவாக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் எப்படிப்பட்டவர்னா அவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்களும் ஆயத்தமாக இருங்க, ஏன்னா உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் ஆயத்தம் உள்ளவர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் 1 கொரிந்தியர்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை மட்டும் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை. அப்ப கடவுளுடைய குணமே என்ன தெரியுமா, ஆயத்தம் பண்றது. அதான் சங்கீதம் 23ல இப்படி சொல்லப்படுது பாருங்க, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஆயத்தம் என்பது கடவுளுடைய ஒரு பெரிய குணம். நீங்க நினைக்கிறீங்களா இதுக்கப்புறம் தான் கடவுள் எல்லாத்தையும் செய்ய போறோம்? அப்படி கிடையாது. நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்னென்னலாம் வேணுங்கிறத கர்த்தர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணாராம், ஆயத்தப்படுத்தி இருக்கிறாராம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆயத்தத்துக்குள்ள நான் போகணும்னா நான் அவருக்குள்ள ஆயத்தமா இருக்கணும். இதுதான் வேதத்தின் சத்தியம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நான் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கிற பொழுது ஜெயம் கர்த்தரால் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ இன்னைக்கு ஆவியானவர் இங்க இருக்கிற அநேகரை தட்டி எழுப்ப விரும்புகிறார். நீங்க ஆயத்தமா இருங்க, உங்களுக்காக தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அப்படி ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆயத்தத்திற்குள்ளாக நீங்க பார்க்கிற பொழுது எந்த மனுஷங்க ஆயத்தம் ஆகாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, என்னால் முடியாது, என்னால் முடியாது, என்னால் இது செய்ய முடியாது, என்னால் இதை விட முடியாது, என்னால் இதை செய்யாமல் இருக்க முடியாது, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்க. சில பேர் கர்த்தர் சமூகத்தில் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. இவங்க எப்பவுமே ஆயத்தம் ஆகிறதே கிடையாது. இவங்களுக்கு தேவனுடைய நன்மைகளை நிறைய எண்ணத்தை இவங்க இழந்து போயிடுறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? யார் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களை நீங்க தற்பரிசோதனை பண்ணுங்க. யாருடைய வாயில முடியாது 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 முடியாதுன்னு வருதோ அவங்க ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மோசையுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற பொழுது, மோசையை பாருங்க, யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, மோசையை கர்த்தர் கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? நீ வா, எகிப்து தேசத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன், உன்னைய நான் உன்னை வைத்து நான் அந்த ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்க போறேன் அப்படி சொல்லி கூப்பிடுறப்ப மோசை அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே நான் திக்குவாய ஆண்டவரே, நான் மந்தனா உள்ளவன் ஆண்டவரே, என்ன அல்ல ஆண்டவரே, நீங்க வேற யாராச்சும் அனுப்புங்க ஆண்டவரே, இப்படியே சொல்லி முடியாது முடியாதுன்னு தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. எந்த மனுஷன் ஆண்டவர் சமூகத்தில் முடியாதுன்னு சொல்றாங்களோ, என்னால் அது பண்ண இருக்க முடியாது, என்னால் இது செய்யாமல் இருக்க முடியாது, என்னால் ஆண்டவரே அந்த காரியத்தை செய்யாமல் இருக்க முடியாது, என்னால் இது பண்ண முடியாது, இப்படியெல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. இவங்க எப்படிப்பட்டவங்களாம் மாறிடுறாங்கன்னா, ஆயத்தம் இல்லாதவர்களாக மாறிடுறாங்க. அதனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு காரியத்தில் முடிவு எடுக்கிற பொழுது, இல்லை ஆண்டவரே நீங்கள் சொன்னால் நான் கேட்பேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லணும். அதான் பவுல் சொல்கிறாரு பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னால் அது முடியாது, என்னால் இது முடியாது நம்ம சொல்ற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எந்த நன்மைகளையும் செய்ய அவரால் முடியறதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்றைக்கு நாம வாய்களை திறந்து, இல்லாண்டவரே நான் உங்களுக்காக நிற்பேன், என்னால் முடியலன்னா கூட நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறதுக்கு உங்க பலத்திற்குள்ள என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறவராய் மாறுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க யாத்திராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதுல 10வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிங்களே 17வது வசனம் வரைக்கும்.
ம் ம் நான் வாக்கு வல்லவன் அல்ல. ம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாராகிலும் அனுப்பும் என்றான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, மோசே என்ன சொல்றாருன்னா, தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் மோசையை பயங்கரமா பேசுறோம். செங்கடலை பிளந்த மோசே, பயங்கரமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மோசை மூலமா செஞ்சிருக்கிறார். ஆனா அவருடைய ஆரம்பம் எப்படி இருக்குது பாருங்க. என்னால் முடியாது ஆண்டவரே, நான் திக்குவாய் ஆண்டவரே, நான் ஒரு மந்தனா உள்ளவன் ஆண்டவரே, என்னால் முடியாது ஆண்டவரே, என்னால் முடியாது ஆண்டவரே, என்னால் முடியாது ஆண்டவரே, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசையை கொண்டு தேவன் செய்ய நினைச்சது எல்லாமே தாமதம் ஆயிருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் என்ன நம்புறேன்னா சிஸ்டர், தேவ சமூகத்தில் இருக்கிற நாம எப்பவும் ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கிறவங்க வாயிலிருந்து, இல்ல ஆண்டவரே, என்னால முடியாது ஆண்டவரே, நான் பண்ண முடியாது ஆண்டவரே, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இப்படின்னு நம்ம பேசுகிறத முதல்ல நிறுத்தணும். நாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தம் பண்ணியிருக்கிற அநேக நன்மைகளையும் விடுதலைகளையும் நாமளே இழந்து போகிறவர்களாய் மாறுகிறோம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. லோத்தின் மனைவியை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. லோத்தின் மனைவி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்குறாரு லோத்துக்கும் அவனுடைய மனைவிக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும். நீ இந்த சோதோம் குமார் அலைய போகுது, நீயும் பிள்ளைகளும் மனைவியெல்லாம் ஓடி போயிருங்க அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுத்து கூட லோத்தின் மனைவி பாருங்க உப்பு தூணாய் மாறினாள். திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறினாள் என்று வேதம் சொல்லுது. அதுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவரே ஒரு வாய்ப்பை கொடுத்தா கூட அவளால் ஆயத்தமாகாம, அவளுடைய மனசெல்லாம் சோதோம் குமாரா மேலே இருந்ததுனால அவளால் ஆயத்தமாக முடியாம, இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லி அவ என்ன பண்ண பாருங்க, திரும்பி பார்த்து அதனுடைய அழிவுக்குள்ள அவளும் போயிட்டால. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, நம்ம தேவ சமூகத்திலிருந்து சில காரியங்களை விடுன்னு சொல்லுவார். அப்போ நான் விட முடியாத ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது, நான் விடுற ஆண்டவரேன்னு சொல்லணும். சில இடத்தை விட்டு வான்னு சொல்லுவார், அந்த இடத்தை விட்டு நான் வந்துடுற ஆண்டவரேன்னு சொல்லணும். சில காரியங்களை செய்யாமல் இருன்னு சொல்லுவார், நான் செய்யாமல் இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லணும். கோபப்படாதன்னு சொல்லுவார், நான் கோபப்பட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். பாவம் பண்ணாதன்னு சொல்லுவார், நான் பாவம் பண்ண மாட்டேன்னு சொல்லணும். மன்னிக்கணும்னு சொல்லுவார், நான் மன்னிக்கிறேன்னு சொல்லணும். சகிச்சு போகணும்னு சொல்லுவார், நான் சகிச்சு போறேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். இப்படி ஆண்டவர் என்ன வார்த்தை நமக்கு சொன்னாலும் நாம திருப்பி முடியாத ஆண்டவரேன்னு சொல்லாம, இல்ல ஆண்டவரே நீங்க சொன்ன நான் கேட்ப ஆண்டவரே, நீங்க சொல்றத நான் உண்மையா கேட்ப ஆண்டவரே, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்படின்னா நிச்சயமா நான் நம்புறேன், நீங்க அந்த ஆயத்தத்திற்குள்ள நீங்க வருகிற பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைச்ச அநேக நன்மைகளை உங்க வாழ்க்கையில் நீங்க பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட முடியாத ஆண்டவரே. இப்ப பாருங்க, சீமோன் பேதுரு இருக்கிறாரு. சீமோன் பேதுரு லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற பொழுது அங்க அவர் இரா முழுவதும் பிரயாசப்படுறாரு, ஒரு மீன் அகப்படல. அப்ப என்ன நடக்குது பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துக்கு வராரு. அந்த ரா முழுவதும் பிரயாசப்பட்ட பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, போதகம் முடிந்த பின்பு நீ ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடு பேதுரு அப்படின்னு சொல்றப்ப பேதுரு என்ன பண்றாரு பாருங்க, ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆண்டவரே ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் எனக்கு அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். ஒருவேளை பேதுரு மட்டும் அந்த இடத்துல இப்படி சொல்லியிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? இல்ல ஆண்டவரே, நைட்டு ஃபுல்லா நான் வேலை செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், மறுபடியும் என்னால் வேலை செய்ய முடியாது, மிச்சத்தை எல்லாத்தையும் நாளைக்கு நான் பார்த்துக்கலாம், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கையில தேவன் வச்சிருந்த நன்மை அவரால் பார்த்துருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் ஆவியானவர் நீங்க என்ன சொல்லி தர்றாருன்னா, முடியாதுன்னு சொல்லாதீங்க. தேவன் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்றப்ப, இல்ல ஆண்டவரே என்னால முடியாது ஆண்டவரே, வேற யாராச்சும் சொல்லுங்க ஆண்டவரே, நான்லாம் அப்படி இருக்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்ற வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் ஆயத்தமாகல. நீங்க இன்னும் ஆயத்தமாகாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில தேவன் செஞ்சிருக்கிற அநேக நன்மைகளை உங்க கண்கள் பார்க்க போறது இல்லை. அதனால 2025 வருஷத்துல ஆவியானவர் இங்க இருக்கிற அநேகரோடு கூட பேச விரும்புறாரு. உங்க வாய்களை திறந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்றாரோ அந்த வார்த்தையை நீங்க உண்மையா விசுவாசிச்சு சொல்லுங்க. இல்ல ஆண்டவரே, நான் அந்த காரியத்தை செய்யற
ஆண்டவரே, என்னால் அது செய்ய முடியாதுதான், ஆனா உங்க சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. உங்க பலத்துக்குள்ள என்ன மூடி மறைச்சுக்குங்க ஆண்டவரே. நான் முடியாதுன்னு இனிமேல் சொல்ல மாட்டேன், என்னால முடியும், ஏன்னா உங்க பலத்தினால் என்ன எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு எத்தனை பேரால் இந்த வார்த்தையை சொல்ல முடியுது? என்னால முடியும் ஆண்டவரே, இந்த பாடுகளை சகிக்க என்னால முடியும்னு சொல்லுங்க. இந்த உபத்திரவத்திலிருந்து சகிக்க என்னால முடியும்னு சொல்லுங்க. இந்த பொல்லாத மனிதர்களுடைய கைகளில் இருந்து ஆண்டவர் சில நேரத்தில் சொல்லுவார், சில பாவத்தை விட்டு வெளியில வாப்பா, சில மனுஷங்களை விட்டு வெளியில வான்னு சொல்லுவார். அந்த இடத்துல நாம நின்றுட்டு, இல்ல ஆண்டவரே அந்த மனுஷனை விட்டுட்டு மட்டும் என்னால வர முடியாது, அதை மட்டும் ப்ளீஸ் சொல்லாதீங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இல்ல 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 நீங்க சொன்னீங்கன்னா நான் வரேன் ஆண்டவரே, நீங்க சொல்றீங்களா நான் கேட்கிறேன் ஆண்டவரே. சாமுவேல் சொன்னது போல சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன்னு சொல்றேன். அந்த ஒரு சத்தம் நம்ம இருதயத்திலிருந்து வரும் அப்படின்னா, இன்னைக்கு நான் நம்புறேன் சிஸ்டர் பிரதர், நம்ம வாழ்க்கையிலும் தேவன் ஒரு பெரிய ஆச்சரியமான காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி எல்லாரும் கண்களை மூடி ரெண்டாவது ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்படி ஜெபிக்க போகிறோம் என்றால், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க எல்லாரும் சொல்ல போறீங்க, ஆண்டவரே என்னால முடியாதுன்னு நான் இத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருந்த அநேக காரியத்தின் நிமித்தமாக நான் நிறைய நன்மைகளை இழந்து போயிட்டேன். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே, நான் முடியாதுன்னு இனிமேல் நான் சொல்லக்கூடாது, என்னால முடியாதுன்னு நான் சொல்லாதபடிக்கு என் இருதயத்துல ஒரு விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா அப்படி நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க பார்க்கலாம். இந்த ஆயத்தப்படுத்துகிற நாள்ல ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தட்டும். இவ்வளவு நாட்களா முடியாது முடியாது முடியாதுன்னு சொன்ன உங்க வாயால இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்களே அப்பா, அந்த பலத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே 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 நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. இனிமேல் முடியாது நாங்கள் சொல்லக்கூடாது, மோசையை போல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே நீங்க எந்த விஷயத்தை விட்டுட்டு வான்னு சொன்னாலும் நாங்கள் விட்டுட்டு வர்றதுக்கு எங்க இருதயத்தை பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. எந்த இடத்தை விட்டு வான்னு சொன்னாலும் அந்த இடத்தை விட்டு வர்றதுக்கு எங்க இருதயத்தை பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. சில காரியங்களை நீங்க செய்யாதன்னு சொல்றப்ப அந்த காரியங்களை நாங்க செய்யாம இருக்கிறதுக்கு எங்க இருதயத்தை பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. சில கோபமான சூழ்நிலைகள்ல கோபப்படாத நீங்க சொல்றப்ப நாங்க கோபப்படாம இருக்கிறதுக்கு ஆண்டவரே எங்க இருதயத்தை பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. சில பாவங்களை செய்கிற பொழுது அந்த பாவத்தை நீ செய்யாதன்னு சொல்றப்ப ஆண்டவரே அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு எங்க இருதயத்தை பக்குவப்படுத்தும் ஆண்டவரே. சில காரியங்களை மன்னித்து அதை விட்டுவிடு, அதை சகிச்சிரு நீங்க சொல்றப்ப அதை மன்னித்து அதை விட்டுட்டு அதை சகிக்க எங்களுக்கு அந்த கிருபையை கொடுங்க, அந்த மனதில் அந்த பலத்தை கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த விசுவாசிச்சு கேட்குறீங்க? அப்பா கிட்ட அப்படியே கேளுங்க பார்க்கலாம். இந்த கடைசி வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோட நம்ம எல்லாரும் ஆயத்தம் ஆயிரணும் சிஸ்டர். இனி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லணும், நான் உங்களுடைய ஆயத்தத்திற்குள்ள வர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மை தானே அப்பா என் முன்னே நிறுத்தி உள்ளே. அப்பா முடியாது இனிமேல் நாங்கள் சொல்லக்கூடாதுப்பா, இல்லை என் கர்த்தருடைய பலத்தினால் என்னால் எல்லாம் கூடும்.
இந்த பாவத்தை விட்டு வெளியில வர என்னால முடியும். சொல்லுங்க, எல்லா சூழ்நிலைகளை விட்டுட்டு வெளியில வர என்னால முடியும். ஜீசஸ், ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க வைத்திருக்கிற அநேக நன்மைகள் நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தருவீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது ஒரு காரியம் பாருங்க, நாம் ஆயத்தமா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா, முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்மளால சொல்லவே கூடாது. அப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா நீங்க இன்னும் ஆயத்தமாகலை, நீங்கள் இன்னும் ப்ரிப்ரேஷனுக்குள்ளே வரல. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்கணும்னா உங்களுக்கு ஆயத்தம் ரொம்ப அவசியமாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்க, நாம் ஆயத்தமாக இருக்கிறது உண்மை என்றால் நமக்கு என்ன அவசியம்? விசுவாசம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. விசுவாசம் வேணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விசுவாசம்? இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். அப்படின்னா நாம எப்பவும் ஆயத்தமா இருப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை என்னை நடத்தினவர், இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் யார் யார்கிட்ட வருதோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஒரு காரியத்துக்குள்ள ஆயத்தமாய் கர்த்தருக்குள் இருப்பார்கள். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்னாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கங்க. என்னாகமம் புஸ்தகம் அதுல 14ஆம் அதிகாரம், அதுல 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிங்களே. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமத்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்றார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே என்ன செய்கிறார் என்றால், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைஞ்ச ஒரு தேசத்திற்கு வேவு பார்ப்பதற்காக ஒரு 12 பேரை அனுப்புறார். அந்த 12 பேர்ல 10 பேர் என்ன பண்றாங்க பாருங்க, துட்செய்தியை பரப்புகிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துட்செய்தியை பரப்புறாங்க. ஆனா அதுல 2 பேர் யார் யார் அப்படின்னா, காலேப்பும் யோசுவாவும் மாத்திரம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு, அவர் நம்மளை கண்டிப்பா அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போவாரு, ஆண்டவர் நிச்சயமா நமக்கு நன்மை செய்வாரு அப்படின்னு ஸ்ட்ராங்கா விசுவாசமா இருந்தவங்க 2 பேர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 10 பேர் என்ன துர்ச்செய்தியை பரப்புறாங்க அப்படின்னா, நீங்க அதுலயே 13ஆம் அதிகாரம் 32வது வசனம் 33வது வசனத்தை எடுத்து வாசிப்பீங்கன்னா தெரியும் பாருங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்ப செய்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 பேர் என்ன பண்றாங்கன்னா, மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க போய் பார்த்துட்டு வந்த தேசம் நல்ல தேசம் தான், ஆனா இவங்க சொல்ற மாதிரி அது அவ்வளவு ஈஸியான தேசம் கிடையாது. அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் ராட்சசர்கள் மாதிரி இருக்கிறாங்க. அது வேதம் சொல்லுது பாருங்க. அவங்க பார்வைக்கு இவங்க எப்படி இருந்திருக்கிறாங்களாம், வெட்டுக்கிளிகளை போல இருந்திருக்கிறாங்க. இவங்க பார்வைக்கு இவங்க வெட்டுக்கிளிகளை போல தான் இருக்கிறாங்க, அவங்க பார்வைக்கு இவங்க வெட்டுக்கிளிகளை போல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு துர்ச்செய்தியை பரப்பி விடுறாங்க. இந்த
துச்செய்தியை கேட்ட உடனே சபையார் எல்லாரும் என்ன பண்றாங்க, முழுவதும் அழுதாங்களாம். கல்லை தூக்கி மோசையும் ஆரோனையும் எல்லாருக்கும் அந்த யோசுவா காலேப்பெல்லாம் கொல்றதுக்காக கல்லை தூக்கி எறியறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இவங்களுக்கு இவ்வளவு பயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு விசுவாசம் இல்லாததுனால இவ்வளவு பெரிய பயம் வருது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்னா, யோசுவாவுக்கும் காலேபுக்கும் இருந்த விசுவாசம் என்ன விசுவாசம்னா, இதுவரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேலும் எங்களை நடத்துவாருங்கிற ஒரு பெரிய அசைக்க முடியாத விசுவாசத்தை அவங்க கர்த்தர் மேல வச்சிருந்தாங்க, காலேபு யோசுவாவும். ஆனா போய் வந்த 10 பேருக்கும் அந்த விசுவாசம் இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் இதை விசுவாசத்தோட சொல்றேன் சிஸ்டர். நீங்க 2026 வருஷத்துக்குள்ள போகிறப்ப நிறைய துட்செய்திகளை நீங்க கேட்கிற ஒரு சூழ்நிலை வரலாம். நீங்க டிவியை பார்க்கிறப்ப நிறைய இயற்கை அழிவுகள் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியலாம், பஞ்சங்கள் தெரியலாம், நிறைய தொழில்நுட்பங்கள் வரலாம், வேலை வாய்ப்புகள் எல்லாம் இல்லாம போகலாம், சில இடங்கள்ல வேலைகளை விட்டு தூக்குறது கூட உங்களோட கண்கள் பார்க்கலாம், நிறைய துட்செய்திகளை உங்க கண்கள் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுடைய பர்சனல் லைஃப்ல கூட நிறைய காரியங்கள், நல்ல காரியங்களை இல்லாம துர்காரியங்களா நடக்கலாம், துட்செய்திகளை நீங்க கேட்கலாம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் என்ன சொல்லி தராருன்னா, அந்த துட்செய்தியை கேட்டு நீங்க பயப்படாதீங்க, நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருங்க, நீங்க விசுவாசிங்க. என்ன பாஸ்டர் விசுவாசிக்கணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லுங்க, இதுவரைக்கும் என்னை கர்த்தர் நடத்தி வந்தாரு, இனிமேலும் அவர் என்னை நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை துட்செய்தி என்னை சுத்தி வந்தாலும், எத்தனை காரியம் என்னை சுத்தி வந்தாலும், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் நமக்கு எழுதி கொடுத்திருக்குதுல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலை காக்கிற தேவன், பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்குதுல்ல. அப்ப நீங்க என்ன நம்பணும் அப்படின்னா, துட்செய்திகளை நம்பாதீங்க. துட்செய்தியை நம்புறவங்க ஆயத்தமா இருக்கவே மாட்டாங்க. அவங்க அதே இடத்துல ஸ்டாப் ஆயிருவாங்க, ஸ்டக் ஆயிருவாங்க. ஆனா விசுவாசம் உள்ளவர்களா இருப்பீங்க அப்படின்னா, உங்களை கர்த்தர் கானானுக்குள் கொண்டு போகவும் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த காலேபும் யோசுவாவும் இப்படி கர்த்தரை முழுசா நம்பினதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா சிஸ்டர்? அவங்க 2 பேர் மட்டும்தான் அவங்க தலைமுறையில அவங்க தேவன் அந்த கானானை போய் பார்த்தாங்க. மற்ற அத்தனை பேரையும் கர்த்தர் வனாந்தரத்திலே அழிச்சு போட்டார்னு வேதம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் என்ன நம்புறேன்னா சிஸ்டர் பிரதர், ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் விசுவாசத்துல நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் உங்களை தட்டி கொடுக்க விரும்புறாரு, தட்டி எழுப்பி விட விரும்புறாரு. நீங்க ஒருவேளை துட்செய்திகளை கேட்டு பயந்து இருக்கலாம், 2026 எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படி நீங்க சோர்ந்து போய் கொண்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புறாரு. இல்லப்பா, நீ அந்த துட்செய்தியின் மேல உன் கவனத்தை வைக்காத, உன்னை இதுவரைக்கும் நடத்தி வந்த கர்த்தர் மேல உன் கவனத்தை வை. எத்தனையோ ராஜாக்களை சங்கரித்த தேவன் மேல உன் கவனத்தை வை. பார்வோனையை நடுங்க பண்ணின கர்த்தர் மேல உன் கவனத்தை வை. செங்கடலையை பிளந்து வந்த கர்த்தர் மேல உன் கவனத்தை வை. மன்னாவை கொடுத்து போஷித்த கர்த்தர் மேல கவனத்தை வை. நீ கர்த்தர் மேல் கவனத்தை வச்சு நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருப்பீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு குறித்ததை உங்களுக்கு செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த டிசம்பர் 28ஆம் தேதி இந்த நாள்ல ஆவியானவர் இதை சொல்லி இங்க இருக்கிற அநேகரை தட்டி எழுப்ப விரும்புகிறார். துட்செய்தியை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, துட்காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, அவர் உங்களை கைவிடுவதில்லை. எப்பேற்பட்ட சத்தம் உங்க காதுல கேட்டாலும் நீங்க இருதயத்துல ஒண்ணு சொல்லுங்க, இது வரைக்கும் என்னை நடத்தின கர்த்தர் இனி மேலும் என்னை நடத்துவார், இனி மேலும் என்னை நடத்துவார். இந்த தேவன் சதா காலங்களிலும், என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் இவர் என்னை நடத்துவார் என்று சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி அப்படி அப்பா உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. தாவீது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சிஸ்டர் பிரதர். தாவீது பாருங்க, கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது
போய் நிற்கிற பொழுது அங்கே சவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, தாவீது நீ சின்ன பையன், கோலியாத்தை வந்து பிறந்ததிலிருந்தே யுத்தத்தை கற்றுக்கிட்டவன், அவன் பயங்கரமான அரக்கன், நீ எப்படி போய் அவனை ஜெயிக்க போகிறேன்னு தாவீது கிட்ட சவுல் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, கேள்வி கேட்குறாரு. அப்போ தாவீது என்ன சொல்கிறாரு பாருங்க, அவர் சொல்கிற காரியம் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு முறை ஒரு கரடி என்னை ஆடை வந்து எழுத்துட்டு போக வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு, கர்த்தர் அந்த கரடியின் கையிலிருந்து என்னை காப்பாத்தினாரு. ஒரு முறை சிங்கம் வந்து என் ஆட்டை கொள்ள வந்துச்சு, அப்ப கர்த்தர் அந்த சிங்கத்தின் கையிலிருந்து என்னை காப்பாத்தினாரு. அடுத்தது அவர் சொல்றாரு, அதே போலதான் இந்த மனுஷனுடைய கையிலிருந்து என்னை காப்பாற்ற என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் சிஸ்டர் உண்மை. நான் என்ன சொல்றேன்னா, இதுவரைக்கும் நடத்தி வந்தாருல, இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாத்தி வந்தாருல, இதுவரைக்கும் எத்தனையோ சூழ்நிலைகள் உங்க பக்கத்தில் இருந்தாருல, உங்க கையை பிடிச்சு உங்களை நடத்திட்டு வந்தாருல, இனிமேல் உங்களை நடத்துவாரு, இனிமேல் உங்களை ஆதரிப்பாரு. 2026 வருஷத்துலயும் தேவன் உங்க கூட இருக்கிறத எல்லாரும் பார்க்கும்படியா கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. நீங்க ஆயத்தமா இருக்கணும்னா விசுவாசத்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்துல உறுதியாய் தரித்திருங்க. என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா.